எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கீங்க? இவ்வளவுதான் அவங்க கரங்கள். நல்ல சந்தோஷமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என் குறைகள் எல்லாவற்றையும் மறந்து அடுத்த இங்கே இருக்க ஒரு 1 hour இல்லை ஒரு 2 hours இல்லை நைட்டு ஃபுல்லாக நம்ம ஒரு ரிவைவல் மீட்டிங் மாதிரி நடத்துகிறோன்னா கூட நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சொல்கிறவங்க நல்லா 2 கரங்களை மேலே உயர்த்தி சத்தமாக கரத்தை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவர் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட உங்கள் மத்தியில் நான் இருப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த மீட்டிங் கூட நம்ம ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் தான் அதை பிளான் பண்ணோம். அன்றைக்கி ரீசெண்டாக நான் அண்ணா அக்காவை மீட் பண்ணும்போது கேட்டாங்க, இருங்க என் கேலண்டரை பார்த்து சொல்கிறேன் அப்படிலாம் அந்த டைலாக்லாம் எதுவுமே கிடையாது. வரியாப்பா? ஓகே வரேன், நம்ம கண்டிப்பாக இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உடனே பண்ணோம். அண்ட் ஐ திங்க் குழந்தை பிறந்து எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங் இதுதான் நினைக்கிறேன். ஃபேமிலியாக நாங்கள் 3 பேராக இங்கே வந்திருக்கிறது. ஸோ அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் குடும்பமாக எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அநேக மீட்டிங்ஸ் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிரேக் மாதிரி எடுத்திருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் திரும்பி ஓகே பிரேக் எடுத்தது போதும், வா பிடி பீரியட் முடிஞ்சிருச்சு, ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு, இனி என் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சிட்டாரு. ஸோ நாங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி வந்திருக்கோம் உங்கள் மத்தியில் நாங்கள் நாளை கொண்டாட. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். முடிஞ்சால் என் கூட நீங்கள் எழுந்து நின்று நம்ம இவ்வளோ நேரம் அழகாக ஸ்கிட் பார்த்தோம், நிறையா டான்ஸ் பார்த்தோம், அநேக சத்தியத்தை அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் கொஞ்ச நேரம் நம்ம மத்தியில் அவர் உறவாட நம்மோடு அசைவாட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி முடிஞ்ச 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. பார்ப்போம். ஆண்டவர் ஏராளமான நன்மை நம்ம வாழ்க்கையில் செய்திருப்பார். அதை சொல்லி முடிக்கவே நம்மளுக்கு இந்த ஆயுள் கூட பத்தாது. ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல நேரத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ நாசமோசங்கள்ல நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ விபத்துல இருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ மரணத்தின் விளிம்பில் நம்ம நடந்த போது கூட ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் நினைத்து எத்தனையோ நேரத்தில் நம்ம காசு இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அற்புதமாக நம்மளுக்கு உதவி செய்து பணத்தை தந்து எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். உணவில்லாத நேரத்துலலாம் உணவை தந்து நம்மளை சந்தித்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் நினைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு கண்களை மூடி உங்க வாய்களை நன்றிகளை ஏறெடுப்போமா? அவர் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாய்களை திறந்து சொல்லும் போது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் கேட்கிற தேவன் மாத்திரம் இல்ல, அதுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். செவி கொடுத்து நீங்க யாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து யாரும் மௌனமா இல்லாம கொஞ்ச நேரம் அவரை துதிங்க பார்ப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தந்த தேவன் நீங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தேவையான நற்செய்தியை தந்த தேவன் நீங்க ஆண்டவரே. எவ்வளவு அழகாக நம்ம பாடணும், மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆண்டவர் அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு தர நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை உயர்த்துவோமா? அவர் ஏதோ பெரிய பணக்கார இடத்துல போய் அவங்களுக்கு மட்டும்தான் தேவையானதை சந்திக்கிற தேவன் இல்லை. ஆண்டவர் எளிமையான நம்மளை தான் தேடி வந்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லாத நம்மளை தான் ஆண்டவர் தேடி வந்து நம்ம கேட்கிற யாவற்றையும் நம்மளுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அதை நினைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்துவோமா? எல்லாம் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ we worship you Jesus. எங்களுக்காக அப்பா இந்த உலகத்துக்கு வந்தீரே, எங்களை தேடி வந்தீரே அப்பா. எங்க பாவங்கள் சாபங்கள் யாவற்றையும் மன்னித்து நீக்கி அப்பா உம்முடைய பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் நீங்க. ஓ, எங்களை எப்பொழுதும் நினைத்து பார்க்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஓ, உம்மை போல யாருமே இல்லை. மனிதர்கள் எங்களை மறந்தாலும் நீங்க ஒருபோதும் எங்களை மறவாத தேவன். அதை நினைத்து கொஞ்ச நேரம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. சொல்வோமா? எளிமையான எங்களையே
என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் அவரே ஆறுதல். எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. உங்க குரலை உயர்த்தி சொல்லுங்க. ஓ பரலோகத்துக்கு கேட்கட்டும். ஓ உம்முடைய நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும், ஓ குறை நீக்கும் அல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. ஓ குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே. வாய்களை திறந்து சொல்வோமா? ஐயா நீர் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க. ஓ ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, ஓ தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. சொல்வோமா? தேவனுக்கே, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. இயேசுவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் உயர்ந்ததாயிருப்பதற்காக நன்றி. எல்லாவற்றிலும் மேலான நாமமாயிருப்பதற்காக நன்றி. வானோர் பூதலத்தோர் கீழோர் எல்லாவற்றிலும் உயர்ந்த நாமமாயிருப்பதற்காக நன்றி. உம்முடைய நாமம் வாழ்க, ஓ வாழ்க. உம் நாமம், ஓ ஐயா வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. அப்பா உம்முடைய நாமம் வாழ்க ஆண்டவரே. ஓ உம்முடைய அரசு வருக ஆண்டவரே.
உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. எத்தனையோ தடவை நாங்கள் உங்களை மறந்து போய் நாங்கள் வாழ்ந்த போது ஆண்டவரே, அப்பா நாங்கள் பாடின வண்ணம் ஆண்டவரே, நீர் எங்களை மறக்காம ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை அரவணைத்து ஆண்டவரே, ஓ எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை அப்பா சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றினீரே, அதற்காக நன்றி அப்பா. ஓ எத்தனையோ நாட்கள் உங்களை மறந்து வாழ்ந்தோம் ஆண்டவரே, ஆனால் ஒரு நாளும் நீங்க எங்களை மறக்காத தேவன். ஓ அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாய் ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அதை உலகே அறியும். உறவாத என்மேல் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்மேல் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம். சொல்லுங்க தேவகுமாரா, ஓ தேவகுமாரா, ஓ தேவகுமாரா. எஸ் ஜீசஸ், தேவகுமாரா, தேவகுமாரா. ஓ எங்களை நினைத்து பாருங்கப்பா தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா. ஓ எஸ் ஜீசஸ். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? ஓ உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம, ஓ நீங்க இல்லாம. சொல்லுங்க தேவகுமாரா, தேவகுமாரா. தேவகுமாரா, தேவகுமாரா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா. ஓ தேவகுமாரா, 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 தேவகுமாரா. ஓ தேவகுமாரா.
தேவகுமாரா தேவகுமாரா. பா எத்தனையோ தடவை நாங்க மறந்தப்போ நீர் எங்களை தேடி வந்த தேவன், அனைத்து எங்களை காத்து கொண்ட தேவன் அப்பா. எங்கேயோ குப்பையிலையும் அப்பா சடிதிலையும் இருந்த எங்களை அப்பா நீங்க தெரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி அப்பா உயர்ந்த ஸ்தானங்கள் எங்களை கொண்டு போய் உட்காரவை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. கண்மணியின் மேலே நிறுத்தி எங்களை அழகு பார்க்கிற தேவன் நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை தள்ளிவிடும் போது ஆண்டவரே, எங்களை பற்றி ஏளனமாக பேசும் போது ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரே தலை குனிந்து நாங்கள் நடந்து வந்தோமோ ஆண்டவரே, எங்களுடைய தலையை நிமிர பண்ணி ஆண்டவரே எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா அதற்காக நன்றி. நீங்க மாத்திரம்தான் உண்மையான தேவன் ஆண்டவரே, உண்மையான தேவன் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் உயர்ந்தது ஆண்டவரே. இந்த இயேசு என்ற நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இயேசு என்ற நாமம் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கிறது ஆண்டவரே. அந்த நாமத்தை நீங்க எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஒரு விசையாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த நாமத்திற்காக நன்றி செலுத்துவோம். அவர் நம்மளை தேடி வந்து நம்மளை உயர்த்திருக்கிற தேவன். அதை நினைத்து சந்தோஷமா இந்த பாட்டு பாடுவோமா? நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. சொல்லுங்க அவர் நாமத்தை உற்சாகமா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. சொல்லுங்க பாவங்கள் பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம். ஓ மனிதனை மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாவங்கள். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி. ஓ மனிதனை மீட்கவே, மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இந்த வேளையில ஒருவேளை கண்ணீரோடு நீங்க வந்திருப்பீங்க என்றால் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை ஓ தங்கத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க தங்கத்தை தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை. ஓ ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. ஓ நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் எல்லா கரங்களை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன். முடிஞ்ச லைட்டா கரங்களை அசைச்சு சொல்லுங்க பாப்போம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் தாய் உன்னை மறந்தாலும், ஓ தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும், நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுங்க, தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து கண்மலை மேல் நடத்திடுவார். கண்மலை மேல் அந்த நாமத்தை சத்தத்தோடு சொல்லுங்க, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இன்னொரு சொல்லுங்க, எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரங்களை தட்டி அவருக்காக மகிமை செலுத்துவோமா? அவரே நம்மளை தேடி வந்த தேவனா இருக்கிறார். நம்முடைய கண்ணீர் யாவற்றையும் துடைத்து, நம்முடைய கரத்தை பிடித்து நடத்து, கண்மணியை போல பாதுகாத்து, நம்மளை கண்மணியின் மேல் நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த தேவன் எவ்வளோ பெரியவர். அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி, அப்பா உமக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை அப்பா நீங்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த உலகம் தர முடியாத அன்பை நீங்க எங்களுக்காக தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. உலகம் தர முடியாத பாசத்தை நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா மனிதர்கள் மறந்த நேரத்தில் நீங்க எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பன், அப்பா எங்களை மறந்தாலும், தாய் எங்களை மறந்தாலும், நீர் ஒருபோதும் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. உடைய உள்ளம் கைகளில் எங்களை வரைந்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை பார்த்து அப்பா எங்களை நல்லா அப்பா இந்த ஆண்டு முழுவதும் எந்த ஒரு சேதமோ இல்லாம நடத்தி வந்தீரே, அதை நினைத்து பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த ஆண்டின் 12வது மாதத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த ஆண்டை சந்தோஷத்தோடு ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனா இப்ப எத்தனையோ துக்கத்தோடு இருக்கலாம். ஆனா நம்மள ஆண்டவர் சுகத்தோடு வைத்திருக்கிறார். இன்னும் நிறைய பேர் உலகத்தை விட்டே போயிருப்பாங்க, மரித்து போயிருப்பாங்க, வியாதியில இருப்பாங்க. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய ஜீவனை தந்து நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு நல்ல தகப்பனாக நம்மளை வழி நடத்தி வந்தாரே. இந்த 12 மாதங்கள் நம்மளோடு கூட இருந்தாரே. எந்த ஒரு கெட்ட சொப்பனமோ நாசம் மோசங்களோ நம்மளை அணுகாதபடி நம்மளை நல்லா பாதுகாத்தாரே. அதிசயமான வழியில வழி நடத்தினாரே. அதை நினைத்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி, எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே, எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ தடவை நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி போன நேரத்தில் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாய் பேசி ஆண்டவரே அப்பா உம்முடைய வழியில் அப்பா எங்களை கொண்டு போனதற்காக நன்றி ஆண்டவரே. நன்மையான வழியில் எங்களை நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்களை வழி நடத்தின தேவமே அப்பா, எங்களை நடத்தினவர் இனிமேலும் நம்மளை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்காக நன்றி செலுத்துங்க. அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துங்க. அவர் நடத்துதலுக்காக நன்றி செலுத்துங்க. ஓ
ஓ we thank you Jesus. அப்பா, ஆச்சரியமான வழியிலெல்லாம் எங்களை நடத்துனீங்களே, அதற்காக நன்றி. இந்த நாட்டில் எத்தனையோ தடவை நாங்கள் குறைவுபட்டு கடந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே, கஷ்டத்தில் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக நேரத்தில் குறையோடு இருந்தது உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குறைவு எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, மனதார நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நன்றி செலுத்துங்க அப்பா. we thank you Jesus, we thank you Jesus. ஓ தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. சொல்லுங்க என் கூட சேர்ந்து, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக. சொல்லுங்க நன்றி சொல்ல, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல இன்னொரு விசை சொல்வோமா? குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில குறை வைக்காம உங்களை நிறைவாக நடத்திருப்பார்னா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி சொல்ல, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல எல்லாம் கரம் கூப்பி சொல்றீங்களா நன்றி என்று? நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே. ஓ நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி. சொல்லுங்க, என்ன தகுதிக்கு மிஞ்சி, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. தகுதிக்கு மிஞ்சி என்ன. சொல்லுங்க, உதவாத உதவாத என் மேல் நீர் உண்மையாக. ஓ உதவாத என் மேல் நீங்க. இன்னொரு விசை சொல்வோமா? என்னை தகுதிக்கு மிஞ்சி, தகுதிக்கு மிஞ்சி என்ன. எத்தனையோ தடவை நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காக ஆசைப்படுவோம். ஆண்டவர் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை நம்மளுக்கு தந்து நிறைவாக நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதை ஒன்று ஒன்றாய் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோமா? நீர் என் மேல் உண்மையாக இருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்க. நன்றி, நன்றி உமக்கே. ஓ எஸ் ஜீசஸ், உமக்கே. ஓ we give you thanks, oh we give you thanks. உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கே. குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, என்னை நின்மையால நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை என்ன. ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல. சொல்லுங்க, குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை, என்ன நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை என்ன. ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி. ஓ நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே. எல்லாம் கரங்களை இப்படி ஒன்றாக கூப்பி சொல்வோமா? நன்றி உமக்கே.
இப்படி சொல்லுங்க என் கூட சேர்ந்து. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஓ நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா, நீ செய்த எல்லா நன்மைக்காகவும் எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு நீங்க அசைவாடினதற்காக நன்றி. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் நீங்களே பொறுப்பெடுத்து பாதுகாத்துக்கணும். உங்களுடைய அப்பா வார்த்தையை கேட்கும் போது எங்களுக்குள்ளாய் நீங்க பேசுங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் கரங்களை பார்ப்போமா? வண்டர்ஃபுல். இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் தினம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது அல்லவா? எவ்வளோ ஒரு உற்சாகம். கிறிஸ்மஸ்னாலே ஒரு ஹாப்பினஸ் வருது. வண்டர்ஃபுல் கலர்ஸை நம்ம யோசிக்கிறோம், வண்டர்ஃபுல் லைட்ஸை நம்ம பார்க்குறோம், இந்த ஸ்டாரை நம்ம பார்க்குறோம். ஒரே செலிப்ரேஷனாக தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த சந்தோஷம் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது. ஒருத்தருக்கு கிஃப்ட்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு புது ட்ரெஸ் இருக்கும், உணவு இருக்கும். அந்த இடத்துல அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். ஏன் இந்த மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடவுளே இந்த உலகத்துக்கு ஒரு மனிதனாக பிறந்து நமக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய நோய்கள், நம்ம துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவர் சந்தோஷமாக எல்லாவற்றையும் மாற்றுகிறார். அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்மஸ். ஆனால் இந்த இயேசுப்பா ராஜாதி ராஜாவாக நம்ம பார்க்குறோம். அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு தெய்வன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் ஒரு அரண்மனைக்குள்ளே அவர் வரல, அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். அவ்வளோ ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் அவர் பிறந்தார். நம்ம யோசிக்கலாம், அவருக்கு எல்லாமே உண்டு, பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பார். எதுக்காக இந்த உலகத்துக்கு இவ்வளோ ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் அவர் இறங்கி வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, அது நமக்காக, நம்மளுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னெல்லாம் பாடுபடுறோமோ அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையில் அவர் வந்தார். நான் உன்னை பார்க்குறேன், உன் சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் இயேசு அந்த ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் அவர் பிறந்தார். இந்த தாழ்மையாய் வந்த ராஜாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவர் எதற்காக இந்த ஏழ்மையான சூழ்நிலையில் ஹம்பிளாக வரணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, நம்மளோட ஏழ்மையை அவர் அறிந்து கொள்வதற்காக. நம்ம கேட்டதன்படி லூக்கா 2:7 நம்ம பார்க்கிறோம், அவர் பிறக்கும் பொழுது அவரை ஒரு துணியில் சுற்றி அவரை ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் வைத்தார்கள். அவர் பிறக்கும்போது அவருக்கு எதுவும் சொத்து இல்லை, அவருக்கு எந்த சுகமும் இல்லை. ஆனால் ஒரு குளிரான ராத்திரியில் அவர் மாடுகள்லாம் இருக்கிற இடத்துல அவர் பிறந்தார். அந்த மாட்டுக்கு உணவு போடும் தொட்டி தான் அவரோட தொட்டிலாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லலாம், அவருக்கு என்னோட சூழ்நிலை எப்படி புரியும், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு ஒரு பேரு கூட இல்லை இந்த சொசைட்டியில், என்னை எல்லாரும் தள்ளப்பட்டு என்னை எல்லாரும் தள்ளி வச்சிருக்கிறாங்க, எனக்கு 3 வேளை சாப்பாடு கூட இல்லை, நான் தூங்குகிற இடம் அவ்வளோ குளிராக இருக்குது, என் தலை மேலே ஒரு கூரை கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு நண்பர்கள் இல்லை,
உறவினர்கள் இல்லை, அன்புக்குறை யாரும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி வந்திருக்கலாம். சுவாமி இந்த உலகத்துக்கு வந்ததே உங்களோட சூழ்நிலையை அறிந்து கொள்வதற்கு தான். அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. என்றைக்குமே நம்ம ஆண்டவருக்கு என்னோட சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அதற்காக தான் அவர் அப்படி பிறந்தார். அவர் வளரும் போதும் அவருடைய தகப்பனார், இந்த உலகத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனார் யோசேப்பு ஒரு கார்பெண்டராக இருந்தார். அதே தொழில் தான் சுவாமியும் கண்டினியூ பண்ணார். அவருடைய அப்போடைய வேலை தான் அவர் இந்த உலகத்தில் செஞ்சு கொண்டு வந்தார். அந்த கார்பெண்டர் வேலை பார்க்கும்போது அது அவ்வளோ கடினமான ஒரு வேலை. அவர் ஃபிசிக்கலாக ஒரு வேலையும் செய்யும்போது அந்த கடினமான உழைப்பு உடைய கஷ்டத்தை அவர் புரிந்து கொண்டார். அவர்கள் கைகள்லாம் காயப்பட்டிருக்கும், அவ்வளோ வெயிட்டு அவர் தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். சரியான வருமானம் இருக்குமான்னு கூட தெரியாது. பசியில் இருந்திருப்பார், ஏழ்மையாக இருந்திருப்பார். அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்படி வளர்ந்தார். ஒருவருடைய வாழ்க்கைய கதையை நான் படித்தேன். அவர் பேர் ரவி. அவருடைய வேலையை இழந்து அவர் ரோட்டில் தான் அவர் படுத்திருப்பார். நிறைய மாதங்களாக அப்படி தான் அவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். போடுறதுக்கு சரியான துணி கிடையாது, சரியான நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, குளிரில் அவர் படுத்திருப்பார். ஆனால் ஒரு கிறிஸ்மஸ் அவர் ஒரு டீ கடை வெளியே அவர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய சூழ்நிலையை பார்த்து ஒரு குடும்பம் வந்து அவருக்கு ஒரு சூடான சாப்பாடு வாங்கி கொடுத்து அவருக்கு புது ஆடைகளை கொடுத்துட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரே உற்சாகமாயிருச்சு. கர்த்தர் என்னை கண்டார் அப்படின்ட்டு அவர் அறிந்து கொண்டார். அதுதான் அவர் சொன்னார். ஒரு சிறிய இரக்கத்தை நம்ம ஒருவருக்கு காண்பிக்கும்போது நம்ம ஆண்டவருடைய உள்ளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இந்த கிறிஸ்மஸ் அதனால தான் நம்ம நிறைய பேருக்கு உணவை கொடுக்குறோம், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோம், அவர்களுக்கு புது ஆடைகளை வாங்கி கொடுக்குறோம், அவர்களை பராமரிக்கிறோம். இயேசுவின் உள்ளம் அதுதான். ஒருவரும் எல்லாரும் கவனிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், என்னோட இருதயத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவருடைய இருதயம் இருக்கிறது. அவருடைய இருதயம் ஏழ்மையானவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம மத்தியில் சமீபமாக இருக்கிறார். மற்ற ஜனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார். என்னோட வாழ்க்கையிலையும் இது நடந்துச்சு. நான் ஒரு ஊரில் என்னோட அப்பா அம்மா விட்டு இன்னொரு ஊரில் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலேஜ் அந்த ஊரில் இருந்ததுனால நான் தனியாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் தனிமையாக உணர்ந்தேன். என்னோடய அம்மா அப்பா என் கூட இல்லை, சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு என்னோட அம்மா இல்லை, எனக்கு அன்பு கூறுறதுக்கு என்னோடய அப்பா கூட இல்லை அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் தான் புது சாப்பாடை நான் சமைச்சு எனக்காக செஞ்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லா வேலைகளையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் கூட இல்லாததுனால அவ்வளோ தனிமையை நான் உணர்ந்தேன். யாராவது எனக்கு ஒரு மீன் குழம்பு செஞ்சு தருவாங்களா, ஒரு பிரியாணி செஞ்சு தருவாங்களா அப்படின்ட்டு நான் யோசித்துட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு ஒரு நாள் எங்களோட காருண்யா பல்கலைக்கழகத்தில் அலுமினை ஒருத்தவங்க என்னோடய அம்மாவுக்கு கால் பண்ணி, அவங்க இன்னொரு ஸ்டேட்டில் இருந்தாங்க, இன்னொரு ஊரில் இருந்தாங்க. ஆனால் அவங்க என் அம்மாவுக்கு கால் பண்ணி, ஸ்வீட்டி தனியாக இருக்கிறாளே, அவளுக்கு நான் சாப்பாடு அமுச்சு விடட்டுமா அப்படின்ட்டு அவங்க என் அட்ரஸை வாங்கி அவங்க எல்லா குழம்பையும் அவங்க செஞ்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி எனக்கு போஸ்ட்டில் எனக்கு அதை அனுப்பி விட்டாங்க. அப்போ நான் உணர்ந்து கொண்டேன், என் ஏசப்பா என்னோட சின்ன சின்ன ஆசையை கூட அவர் பார்த்து எனக்கு உணவை அவர் அனுப்பி விடுறாரு. அவருடைய ஜனங்கள் மூலமாக என் பேரை அவங்க மைண்டில் வச்சு அவளுக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லி அவர் பேசி எனக்கு அனுப்பியிருக்கிறாரே. ஆண்டவர் என்னோட இருதயத்தை பார்க்கிறார், என்னோட யோசனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் உணர்ந்தேன்.
அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கும் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு பதவி இல்லை, எனக்கு ஒரு பேர் கூட இல்லை இந்த ஊரில், என்னை யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு சொத்து எதுவுமே இல்லை, சுகம் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அவருக்கு உங்கள் சூழ்நிலையை தெரியும். அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அதை தான் நம்ம சங்கீதம் 34:6 பார்க்குறோம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறார். நீங்கள் அப்பா என்று அவரை அழைக்கும் பொழுது அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்மஸ் சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுக்கு இதை செய்வார். இரண்டாவது, ஆண்டவர் தனிமையை உணர்ந்தார். அவர் பாரங்களை உணர்ந்தார். அந்த மக்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரும் அவரை தள்ளி வைத்திருந்தார்கள். அவர் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த உலகத்துக்கே வந்தார். லூக்கா 2:7 நம்ம பார்க்குறோம். சத்திரத்திலே அவர்களுக்கு இடமே இல்லை, இடம் கொடுக்கப்படவே இல்லை. அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு இடமே இல்லை, அவருக்கு பிறக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. எல்லா இடங்களும் ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லா ரூமும் ஃபுல்லாக இருந்துச்சு. மாடுகள் இருக்கிற இடத்துல தான் அவர் பிறந்தார். தனிமையில் பிறந்தார். யாரும் கூட இல்லை, வெறும் அவங்க அம்மா அப்பா தனியாக இருந்தாங்க. குளிர் காலத்தில் அவர் பிறந்தார். அவர் வளரும்போது கூட, அவர் ஊழியம் செய்யும்போது யாருக்கும் அவருடைய நோக்கம் புரியவே இல்லை. நிறைய பேர் அவரை பற்றி விமர்சனத்தை வைத்தார்கள். இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் அவரை தள்ளி வைத்தார்கள். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், மற்றவர்கள் என்னை பற்றி பேசுகிறாங்க, அவர்களுக்கு ஏன் நான் செய்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன் என்னை பற்றி இப்படி பேசணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி உடைந்து போயிருக்கலாம். நான் தள்ளப்பட்டவளாக இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்னை பற்றி ஏன் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும், என்னை பற்றி ஏன் விமர்சன பேச்சு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் உறவினர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம், ஏன் உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்தினர் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். இயேசுவாமிக்கும் அதே கதையாக தான் இருந்துச்சு. வளரும்போது அவருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட அவரை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தாங்க. இயேசுவாமிக்கு உங்களுடைய இருதயம் தெரியும். ஆனால் தான் அவர் சொல்லுகிறார், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் அந்த சூழ்நிலையில் கடந்து சென்றதுனால தான் அவருக்கு தைரியமாக சொல்ல முடியுது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு ரெஸ்ட் தரேன், உனக்கு காம்னஸ் தரேன், உன் ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன், உன் பாரத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன். மற்றவங்களுக்கு உன்னை பற்றி புரியாது, ஆனால் எனக்கு நீ யார் என்று தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அவர் விசாரிக்கிறார், பார்க்கிறார். இன்றைக்கு அவருக்கு நீங்கள் யாருன்னு அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இருதயத்தை திறந்து சொல்லுங்க, இயேசப்பா எனக்கு நீர் வேண்டுமப்பா, உம்முடைய ஆறுதல் எனக்கு வேண்டுமப்பா என்று சொல்லுங்க, உம்முடைய இளைப்பாறுதல் எனக்கு வேண்டுமப்பா என்று சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட சமீபமாக இருக்கிறார். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். இதே போல தான் வேதத்திலையும் ஒரு ஸ்திரீ 12 வருடமாக வியாதி உள்ள ஸ்திரீயாக இருந்தாள். அவளுக்கு பணம் எல்லாம் கரைந்து போயிருச்சு. ஒரு டாக்டர்கிட்டையும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து உன்னை யாரும் சுகமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
இந்த சொசைட்டி கூட அவங்களுக்கு பேரை வச்சுருப்பாங்க, இவளுக்கு எப்போவுமே வியாதி, அவகிட்ட போகக்கூடாதுன்னு தள்ளி வச்சுருப்பாங்க. நம்ம கூட இந்த உலகத்தில் யாருக்காவது ஃபீவர் வந்தால் கூட அவங்க கிட்டவே போக மாட்டோம், கோல்டு வந்தால் அவங்க கிட்டவே போக மாட்டோம் அல்லவா? ஆனால் அந்த ஸ்திரீக்கு 12 வருடமாக வியாதி உள்ள ஸ்திரீயாக இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஆண்டவர் அவளுக்காக நின்றார். அவளுக்கு மகள் என்று பெயரிட்டார். என் மகளே, நீ தள்ளப்பட்டவள் அல்ல, நான் உனக்கு சுகத்தை தருகிறேன் என்று அந்த நிமிடமே ஆண்டவர் அவளை பார்த்து சுகமாக்கினார். இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் தனிமையாக இருக்கலாம், தள்ளப்பட்டவளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக இந்த உலகத்திலே நிறைய பேர் இருந்தாலும் உங்களுக்காக அவர் நிற்கிறார். நின்று அவர் அவருடைய மகளே, அவருடைய மகனே என்று உங்களை அழைக்கிறார். உங்களுக்காக அவர் இளைப்பாறுதலை தருகிறார். நீங்கள் சொல்லலாம், எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், எனக்காக நீதி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்காக பரிந்து பேசும் அவருடைய ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒருபோதும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் தனிமையாக இருக்கிறேன் நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. இயேசு என் கூடவே இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் எனக்காக பேசி கொண்டிருக்குது. நான் தள்ளப்பட்டவள் அல்ல, நான் தனிமையாக இல்லை, நான் பாரத்தை இனிமேல் சுமக்க மாட்டேன். இயேசு இடத்துல எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அந்த இளைப்பாறுதலோடு நான் நடக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஆமேன். உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் கொடுங்க. இப்பொழுதே அவருடைய இளைப்பாறுதலால் அவர் உங்களை நிரப்புகிறார். அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார், சமாதானத்தினால் நிரப்புகிறார். இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த அதிகாரம் இல்லை, இயேசு தவிர யாருக்கும் இல்லை. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ராஜாதி ராஜாவாக இருக்கும் தெய்வன் உங்களுக்கு இறங்கி வந்து உங்களுடைய உடைந்து போன உள்ளங்களை அவர் ஆற்றி தேற்றுகிறார். உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் எளிமையாக வந்து நமக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 8:9 நாம் பார்க்கும்போது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்களின் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்களுக்காக அவர் தரித்திரனானார், உங்களுக்காக அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுக்கு. இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யமான நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பாரத்தை சுமந்து போகும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யமான சமாதானத்தை தருகிறார், இளைப்பாறுதலை தருகிறார். இந்த உலகத்தில் நம்ம தனிமையாக இருக்கும்போது அவருடைய ஐஸ்வர்யமான அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். அதுதான் ஐஸ்வர்யம். இதெல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது மற்ற எல்லாத்தையும் அவர் கூட கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது இயேசுவை நாம் தேடும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை முதலாவது உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். இயேசுவை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது எல்லா தரித்திரத்தையும் எடுத்து போட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். இயேசுடைய வேலை என்ன இந்த உலகத்தில், அவர் எதற்காக வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடைந்து போய் இருக்கும் வாழ்க்கையை அவர் உயர்த்த வந்தார். தள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள வந்தார்.
பாரம் சுமக்கிறவர்களை தேற்ற வந்தார். தொலைந்து போய் இருக்கிறவர்களுக்கு அவர் மீட்க வந்தார். இன்றைக்கு நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய ஏழ்மையின் சூழ்நிலையில் வந்து இன்றைக்கு அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் உங்களுக்காக மீண்டும் வருகிறார். உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கழுவி உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். ஆனால் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வறுமையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய சுகவீனத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களோட பாரத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் எடுத்து அவர் உங்களுக்கு கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை உங்களுடைய உள்ளத்தில் அவர் வைக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ். நம்ம என்ன ஆண்டவருக்கு கொடுக்க அப்படின்ட்டு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன நமக்கு கொடுக்கிறார் என்று தான் இந்த கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கு நீங்கள் உற்சாகமாக இருங்க. சங்கீதம் 34:18 கூறுகிறதன்படி நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. தைரியமாக இருங்க. இதை பற்றி தான் நானும் என்னோட ஹஸ்பண்ட் டேனியல் ஒரு பாடலை நாங்கள் கிறிஸ்மஸுக்காக பாடியிருக்கிறோம். அதை இப்பொழுதும் நாங்கள் பாட விரும்புகிறோம். என் இயேசு என்ற பாடல். இன்றைக்கு நாம் கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பாடலில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடலை பாடி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் பாடும் பொழுதே, இயேசுவே, இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் எனக்குள் நீர் வாரும் அப்பா. என்னோட எளிமையை நீர் எடுத்து போடும் அப்பா. என்னோட தனிமையை எடுத்து போடும் அப்பா. நீர் என் இயேசுவாக இருந்து எனக்கு இளைப்பாறுதலை தாரும் என்று நாம் கேட்போம். மேன் அவர் சாரோனின் ரோஜா, விடிவெள்ளி நட்சத்திரம், பள்ளத்தாக்கின் லீலியாக இருக்கிறார். நம் இயேசுவாக இருக்கிறார். எல்லாரும் சொல்வோமா? என் இயேசு என்று சொல்வோமா? என் இயேசு. உங்களுடைய இயேசு இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் வருகிறார். அவர் ஏழ்மையான சூழ்நிலையில் வரல, ஆனால் ராஜாதி ராஜாவாக வருகிறார். ஆமேன். சில நிமிடங்கள் அவரிடத்தில் நோக்கி பார்ப்போமா? என் இயேசுவாக எப்பொழுதும் என் உள்ளத்தில் இரும் சுவாமி என்று கேட்போமா? ஏசப்பா, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. நீர் அவர்களுக்கு கூட நீர் இன்றைக்கு பேசினதற்காக நன்றி சுவாமி. அவர்களுக்காக நீர் ஏழ்மையான சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தரித்திரனாக நீர் வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் அவர்களுடைய உள்ளத்தில் நீர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்யும் சுவாமி. அவர்களுடைய தரித்திரம் எல்லாவற்றையும் எடுத்து போடும் சுவாமி. சுகவீனத்தை எடுத்து போடும் அப்பா. வறுமையை எடுத்து போடும் அப்பா. அவர்களுடைய நோயை எடுத்து போடும் சுவாமி. நீர் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை அறிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. உம்மால் மட்டும் அதை செய்ய முடியும் அப்பா. இன்றைக்கு உம்முடைய வல்லமையை நீர் நிரூபியும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலை தாரும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு தேற்றும் சுவாமி. அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் உதிக்கட்டும் சுவாமி. வெளிச்சம் உதிக்கட்டும் சுவாமி. அவர்களுக்கு இன்றைக்கு ஆறுதலை தாரும் அப்பா. அவர் உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பும் அப்பா. யாரும் தர முடியாத அந்த சமாதானத்தினால் நிரப்பும் சுவாமி. நிரப்பும் அப்பா. நீர் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக அவர்களுடைய உள்ளத்தில் உதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீர் அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. அவர்களுக்கு சுகத்தை தருகிறதுக்காக நன்றி. ஒரு சந்தோஷத்தை பிறக்க செய்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆவியானவர் எப்பொழுதும் அவர்களுக்குள்ள இருக்கட்டும் அப்பா. உம்முடைய தெய்வீக ஆறுதல் அவர்களுக்குள்ள இருக்கட்டும் சுவாமி. இளைப்பாறுதலை தாரும் அப்பா. உடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு விசாரியும் அப்பா. அவர்களுடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றும் சுவாமி. நீரே அவர்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு
நாளும் இம்மானுவேலாக இரும் சுவாமி. நன்றி அப்பா. சமாதானத்தின் பிரபுவாக இரும் சுவாமி. ஆலோசனை கர்த்தாவாக இரும் சுவாமி. வல்லமையுள்ள தேவனாய் இரும் அப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசனத்தை உணர கிருபை தாரும் சுவாமி. இன்றைக்கு அந்த கிஃப்ட்ஸ் மட்டும் அவர்கள் கொண்டு போகாமல் உங்களுடைய பிரசனத்தையும் அவர்கள் கூட எடுத்துக்கொண்டு போகட்டும் சுவாமி. இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக இருக்கட்டும் சுவாமி. இந்த கிறிஸ்மஸ் தினம் அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு சீசனாக இருக்கட்டும் சுவாமி. நீர் அவர்களுக்குள் இன்றைக்கு பிறந்ததுக்காக நன்றி அப்பா. உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் மனதார இன்றைக்கு ஆசீர்வதிக்க வந்ததுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களை உயர்த்தி வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். May God bless you. Merry Christmas. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.